ஒரு மொழியை அழிக்கணும்னா, பண்பாட்டை அழிக்கணும்னா முதல்ல மொழியை சிதைச்சிடணும் அப்படின்னு அவர் பேசுனது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் மீது மத்திய அரசாங்கத்துக்கு அல்லது பாஜகவுக்கு இருக்கக்கூடிய பார்வை அதுதான் அப்படின்னு சுதா ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அது காங்கிரஸ் எம்பி கிட்டேன்னு வர்றது தான் ஆச்சரியமா இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்திய திணிக்க ட்ரை பண்ண ஒரே கட்சி நம்ம நாட்டில் அது காங்கிரஸ் கட்சி தான். அப்போ தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இல்லைங்களா? ஆனால் திணிச்ச கட்சி காங்கிரஸ் கட்சி தான் பல்வேறு காலகட்டங்களில். ஆனால் பாஜக ஒரு முறை கூட திணிக்கல. இன்றைக்கு கூட ஒரு போஸ்டர்லாம் கூட அடிச்சு விட்டுருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கையில் எங்கே இந்திய திணிக்கிற மாதிரி இருக்குன்னு சுட்டி காட்டினா 1 கோடி ரூபாய் பரிசு தரோன்னு பாஜக சார்பிலேருந்து வால் போஸ்டர்லாம் அடிச்சிருக்காங்க. அதுக்காக பதில் சொன்னோம். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னாங்க ஹிந்தி வந்து இந்தியாவிலே அஃபிஷியல் லாங்குவேஜ் இல்லைன்னு. கான்ஸ்டியூஷன் படி ஹிந்தி தான் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஹிந்தியும் ஆங்கிலமும் அஃபிஷியல் லாங்குவேஜஸ். கான்ஸ்டியூஷன் படி அஃபிஷியல் லாங்குவேஜ், நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது, அஃபிஷியல் லாங்குவேஜ். அவங்க அஃபிஷியல் லாங்குவேஜ் இந்தியாலே ஹிந்தி இல்லைன்னாங்க. நம்பர் 1 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி, நம்பர் 2 தேசிய மொழியா இல்லைங்கிறதா தேசிய மொழி. அவங்க ஆனால் அஃபிஷியல் லாங்குவேஜ் இல்லைன்னாங்க. அது திருத்துறேன். ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கனால அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி. அதுவும் 1 இது கொண்டு வந்தது காங்கிரஸ் தலைமையிலிருந்து அமைக்கப்பட்ட அரசாங்கம் கொண்டு வந்த கான்ஸ்டியூஷன்ல சொன்னது ஹிந்தி நம்பர் 1 அஃபிஷியல் லாங்குவேஜ், இங்கிலீஷ் நம்பர் 2 அஃபிஷியல் லாங்குவேஜ். ஆனால் இந்தியாவில் ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்கு. ரெண்டாவது இப்போ 22 மொழிகள் அலுவல் மொழிகள் ஷெட்யூல் லாங்குவேஜஸ். ஆனால் அஃபிஷியல் 2 தான். அதனால தான் உங்களுக்கு எல்லா கம்யூனிகேஷனும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அதில் தான் வரும். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா எல்லாம் ஹிந்தியில தான் வருதுன்றாங்க கம்யூனிகேஷன். அப்படி இல்லை. அது அந்த என்ன ப்ரோட்டோகாலாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஹிந்தி தெரியாத மாநிலங்களுக்கு எதில் இருக்கணும், தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ்க்குமே இந்த அது அப்படி நடந்தால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் என்னென்ன ப்ரோட்டோகால் இருக்கோ ஹிந்தி ஒன்லி ஸ்டேட்ஸ் வேற, ஹிந்தி ஒன்லி ஸ்டேட்ஸ் வேற, ஒரு முதல் சுற்று முடிச்சிட்டு ஸோ அதில் அதுக்கு ப்ரோட்டோகால் ஃபாலோ வெங்கடேசன் சொல்லியிருந்தார். அதான் சுட்டி. மூன்றாவது விஷயம் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க. தெலுங்கானா இன்னைக்கு NEP அக்செப்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப ரேவந்த் ரெட்டி அவர்களுக்கும் அங்க இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கமுக்கும் சுயமரியாதையே இல்லையா? தெலுங்கானால வந்து யாருக்குமே சுயமரியாதை இல்லையா? இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு அங்க இருக்கிற அரசாங்கத்துக்கு சுயமரியாதை 69% தமிழ்நாட்டில் இருக்கு. அதை ஆதரிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னா அதுதான் அது எல்லா மாநிலத்திலும் இல்ல. அதுதான். ஏன்னா இந்த மாநிலத்துக்கான ஒரு தனி போக்கு இருக்கு, தனி அவசியம், தனித்தன்மை வேற. ஆனா சுயமரியாதை தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது.